எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் போகிறனால மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கூட எல்பிஜி கேஸ் அண்ட் பெட்ரோலோட விலை வந்து ஏறாமல் நம்ம இதை வந்து இந்த பாதிப்பை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு இதோட முக்கியத்துவம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் உலக நாடு தலைவர்கள் எல்லாருமே வந்து போரை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வர சூழ்நிலையில் கியூபா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து தன்னோட மொத்த எனர்ஜியுமே கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகி லிட்டரலாக 10 நாட்களாக அந்த ஊரில் கரண்ட்டே இல்லாமல் வந்து மக்கள் இருக்காங்க. இதனால் அந்த நாடே மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்குது. இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபுட்டு இல்லை, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியல. அதனால கியூபாவோட மொத்த பாப்புலேஷனான 11 கோடி பேரில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே அகதிகளாக ஏறி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதற்கான மெயின் காரணமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிசம் தான்.